வணக்கம் மக்களே. இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கதை. ஒரு காட்டில் ஒரு கழுதை ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சான். அதுக்கு எதிர்த்தாப்புல புலி வந்துச்சு. அப்போ அந்த கழுதை போய் புலிக்கிட்ட என்ன சொல்லிச்சு, நான் நீல நிற புல் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த புலி சொல்லிச்சான், நீல நிறத்தில் புல்லே கிடையாதே, புல்லெல்லாம் பச்சை பசேல்னு தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை நான் நீல நிற புல் தான் சாப்பிட்டேன் அப்படின்னுச்சான். இது புலிக்கு கோவம் வந்துருச்சு. என்ன புல் பச்சை பசேல்னு தான் இருக்கும், நான் புல் தின்னது கிடையாது, ஆனால் புல் என்ன நேரத்தில் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அது எப்படி, நான் தான் புல் சாப்பிட்றேன், எனக்கு தெரியாதா, நீ என்ன புல்லாக சாப்பிட்ற, உனக்கு எப்படி தெரியும் புல் என்ன நேரம்னு அப்படின்னு சொல்லிச்சான். புலிக்கு கோவம் தாங்கவே முடியல. புல் சாப்பிட்லன்றதுக்காண்டி புல் என்ன நேரம்னு கூடவா எனக்கு தெரியாது, புல் பச்சையாக தான் இருக்கும், ஊதா நிறத்தில் புல்லே கிடையாது, நீ எங்கேருந்து ஊதா நிறத்தில் புல் சாப்பிட்ட அப்படின்னு. இல்லவே இல்லை, ஊதா நிற புல் தான் நான் சாப்பிட்றேன், நான் பச்சை நிறத்தில் புல் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு கழுதை சொல்லித்தான். இப்படி 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாக புலி ஒரு கட்டத்தில் பயங்கர கடுப்பாகி போயிட்டு, சரி வா நம்ம போய் சிங்கராஜாட்ட கேட்கலாம், நீ என்னைய தான் முட்டாளாக்குற, சிங்கராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். அப்போ போய் புலியும் கழுதையும் சிங்கத்துக்கிட்ட பஞ்சாயத்து வச்சுது. சிங்கம் கேட்குது, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னதும், சிங்கராஜா நம்மெல்லாம் புல் சாப்பிட மாட்டோம், ஆனால் புல் என்ன நிறத்தில் இருக்கும்னு நமக்கு தெரியும்ல, பச்சை நிறத்தில் தானே இருக்கும், ஆனால் இந்த கழுதை என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அப்படின்னதும், என்ன கழுதை என்ன சொல்கிற அப்படின்னதும், ஆமாங்கய்யா நான் புல் திங்கிறேன், ஆனால் அந்த புல் நீல நிறத்தில் தான் இருக்கும், நான் நீல நிற புல் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ சிங்கராஜா சொல்லிச்சு, ஆமாம் புல் நீல நிறத்தில் தான் இருக்கும், நீ அந்த புல்லை தான் சாப்பிட்ற, போயிட்டு வா புலி, நீ இந்த கழுதைக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னதும், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னுச்சான். நீ இப்போ கேட்குறியா இல்லையா, ராஜான்னு தானே என்கிட்ட வந்தீங்க பஞ்சாயத்துக்கு, இப்போ நீ அதுகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னதும், புலி சரியான கடுப்பில், சரி போ என்னை மன்னிச்சிரு கழுதையே, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ சரி போங்க அப்படின்னதும் கழுதை போயிடுச்சான். இப்போ கழுதை போனதுக்கப்புறமா இந்த புலி சிங்கத்துக்கிட்ட கேட்குது, சிங்கராஜா புல் என்ன நேரத்தில் இருக்கும் அப்படின்னு. புல் பச்சை நிறத்தில் தான் இருக்கும், அதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னுச்சான். புலிக்கு வந்தது பாருங்க கோவம். கழுதைக்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னீங்கன்னு கேட்டுச்சு புலி. ஓங்கி ஒரு அறை விட்டுச்சு சிங்கம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ போய் சண்டை போடுறது ஒரு கழுதைக்கிட்ட, அது கழுதைன்னு உனக்கு தெரியாதா, கழுதைக்கிட்ட போய் வம்பு பண்ணலாமா, அது சொன்னால் சரின்னு கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு அதுக்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஆமாம் புல் ஊதா நிறம் தான் நீ சாப்பிட்றதுன்னதும் போயிடுச்சு பாரு. இது மாதிரி தான் சில பேர்கிட்ட என்ன சொன்னாலும் ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் அது கழுதைன்றது தெரியாமல் அதுக்கிட்ட நம்ம தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாமல் நம்மளுடைய நேரம்தான் வீணாகும். நீ புலினா புலி மாதிரி நடந்துக்கோ, அது கழுதை அது அப்படி தான் நடந்துக்கும். நான் எப்படி சிங்கராஜானா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறேன், அது மாதிரி நீயும் புலினா புலி மாதிரி நடந்துக்கோ, அது கழுதை மாதிரி தான் நடந்துக்கணும். நீ அது கூட போய் சரிக்கு சரி நின்னேன்னா உன்னுடைய மரியாதை தான் பாதிக்கும் அப்படின்னு சொன்னாராம் சிங்கராஜா. இப்போ தான் புலிக்கு புரிஞ்சுதான், அடடா இதனால தான் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்குது, நம்ம புத்தி கெட்டு போய் ஒரு தேவையில்லாமல் ஒரு கழுதைக்கிட்ட இவ்வளோ நேரம் நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு. மக்களே, அதே மாதிரி கழுதை சிங்கம் புலின்றது நம்ம மிருகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நாட்டுக்குள்ளே இது மாதிரி தான் பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிங்கம் மாதிரி நல்ல தலைமை பண்பு கொண்டவர்கள் சிறந்து சிங்கம் போல விளங்குகிறார்கள். அதே கழுதை மாதிரி சிலர் தான் பிடிச்சது தான் அப்படின்னு தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட போய் வம்பிழுக்கிறாங்க. ஆனால் இந்த புலி மாதிரி சிலர் நடுவில் இருக்கிறவங்க என்னன்றதை புரிஞ்சிக்காம கழுதை மாதிரி இருக்கிறவங்களோட போய் வாதம் பண்ணி தன்னுடைய நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளும் நம்ம சிங்கமா புலியா கழுதையா அப்படிங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து நடந்துக்கணும். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.